அப்படியே அப்படியே இங்கே பாருங்க சார் அப்படியே. அடுத்ததாக மனவளக்கலின் பேராசிரியர் கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கு லோலாஸ்வர் சிறப்பு செய்கிறார். முதல் மொழி ஆசிரியர் கவிஞர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு லோலாஸ்வர் சிறப்பு செய்கிறார். நாடக கலை குறித்த அழகாக நளினமாக பேசிய கமலாதேவி அவர்களுக்கு அப்படியே இருங்க சார். அதாவது அவங்க உடைக்கு தவிர மேட்சிங்காக தெரிஞ்சு பண்ணிட்டு துண்டு கலர் பொதுவாக பிடிக்க தான் படிக்கிறதுனால இயற்கையாக அதாவது நம்ம எல்லாருமே இந்த பாடல்களை வந்து நாடகமாக நல்லா இருக்கும், இயல் நல்லா இருக்கு, சீர நல்லா இருக்கும் பேசுறது. தமிழ்நாடு இயற்கை நாடக மன்றத்துல இது அரசு சார்பா ஒரு பாடமா வச்சா மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. ஏன்னா இப்படி ஒரு அருமையான நூலை தந்திருக்க கவிஞர் முத்துக்குமரன் அதனோட நூலை விரைவில் அதை ஒரு பாட புத்தகமாக்கிறதுக்கு என்ன முயற்சியும் என்னால் ஆனதை நான் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஐயாயிரம் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு இசைத்துறையில் மதிப்பு மிக்க நூலாக எளிமையாக எனக்கு வந்து நூலாசிரியர் ஏற்புரையும் நன்றிகிறேன். இந்த நூலினுடைய ஆசிரியராக இந்த நூலை படைத்ததுக்கு அப்புறம் ஒரு நூல் வெளிவரணும்னா அந்த இன்று இல்லை, முற்காலந்தொட்டே ஒரு நூல் வரணும்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம். திருவள்ளுவருக்கு அந்த கஷ்டம் இருக்கு, கம்பனுக்கு அந்த கஷ்டம் இருக்கு. ஒரு எழுத்தை எழுதுகின்றான் என்றால் அந்த எழுத்து வெளிவருவதற்கு பகை உணர்வு அவனுக்கு அந்த நூல் வெளியே வரவிடாத அளவுக்கு அது இருக்குது. சரி, இதெல்லாம் மீறி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அனல்வாதம் கொண்டு பல நூல்கள் அலைந்து, உணர்வாதம் செய்து பல நூல்கள் அடைந்திருக்கு. சரி, இது பத்தாது, அதாவது திருநீர் ஏறுதல். நான் கொண்டு போய் தண்ணியில் போட்டுருவேன், அது ஏறி வந்தால் தான் அந்த நூல்கள் வந்து சிறப்புடைய நூல்களாக மாறும் என்ற ஒரு கருத்து இருந்தது. அப்படிப்பட்ட நூல்களை நாம் இழந்திருக்கின்றோம். இது பத்தாதுன்னு திருவள்ளுவன் அவனுக்கு நேர்ந்த ஒரு சோதனையை பாருங்க. அவ்வளோ இன்னைக்கு உலக பொதுமறைங்கிறோம், எவ்வளவோ விடயங்கள் சொன்னாலும் அந்த நூலினுடைய சிறப்பை அவன் அடைவதற்கு அவன் பட்ட பாடு பெரும்பாடு. பொற்றாமரையினுடைய இது மேலே வச்சு அதில் நீரில் மூழ்கிவிடாதவாறு அந்த அன்னை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சிறப்பு. அந்த சிறப்பை தருவதற்கு இன்னொரு புலவர் யார், அவ்வை. அந்த நூலை யாருக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவ்வை என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை இந்த உலகம் இதோடு விட்டு விடுவதா அப்படின்னு அந்த அரசனோடு நேர்வாதம் செய்து அந்த நூலை அவள் அந்த பொற்றாமரை புறத்தில் வைத்து அதனுடைய பெருமையை எடுத்து கூறினார். இது மாதிரி அறிஞர்கள் பலர் அவங்க முன்னாடி என்னுடைய ஒரு நூலை நான் வைத்திருக்கின்றேன். அதுக்காக நான் திருவள்ளுவரோ அப்படி சொல்கிறேன்.
என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய நூலை எனக்கு தோன்றியவாறு அவன் எனக்கு தோற்றி வைத்தவாறு நான் எழுதியிருக்கிறேன். உண்மையிலேயே சொல்றதா இருந்தா ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு நான் தூங்கி எதிர்த்து பார்த்தேன்னா இந்த வரிகளை நான் தான் எழுதினேன்னு எனக்கு கண்டிப்பாக தோணும். ஏன்னா அப்படிதான் இருந்தது. அது உண்மையிலேயே அவனால் எனக்கு உருவான ஒரு விடயம். அந்த விடயத்தை தமிழில் ஐயாவை ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி போய் பார்த்து, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது, இந்த நூலை பற்றி நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்ன மறு நிமிஷமே அவருடைய பணிகளை பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண விஷயங்கள். நான் சும்மா ரொம்ப கேஷுவலாக வரைக்கும் வந்து இப்போ 3 மணி நேரம் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் அவர் எனக்கு கொடுத்த பெரிய கொடை. இந்த பொற்றாமரையில் திருவள்ளுவனுக்கு வைத்த ஒரு விடயத்தை அந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்ததே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயமா நான் அதை நினைக்கிறேன். அது என்னால் மறக்க முடியாது. கலையரசி இவங்க என்ன செய்யறாங்க, கடைசி மாட்டாங்களே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா ஐயா சொன்ன மாதிரி தந்தைக்கு மகன்ற தந்தைக்கு மகளாற்றும்னு திருவள்ளுவர் எழுதல. மகன்கிறத ஒரு பொதுப்படையா ஒரு இதாக வைத்து விட்டார். ஆண்பால் பெண்பால் என்ற ஒரு இதை இல்லாம அங்க பாலை பார்க்க வேண்டாம். இந்த பெண்பால் தன் தந்தைக்கு அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எப்படியாவது முயற்சி பண்ணி தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய மறைமொழியான பாட்டனாரையும் நீலாம்பிகை அம்மையாரையும் பற்றி திருப்பி திருப்பி நினைவு ஊர்ந்து கொண்டே இருப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. உண்மையிலேயே வெட்கப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கவிஞனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தலைமகனுக்கு ஒரு மகனாக பிறந்து எனக்கு 60 வருடங்கள் ஆயிருக்கின்றது இந்த நிலையை நான் உருவாக்குவதற்கு. அப்போ நான் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது என் தோழியாக கலைச்செல்வியே தான். உண்மையிலேயே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லலாம். ஏன்னா அது ஒரு புலின்னா நீ பூனை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கீங்க, நடுவரை விட 2 வயது மூத்தவர் நீங்க. ஆமா, ஆனா ஐயா உண்மையிலேயே இவ்வளவு நேரம் எனக்காக இந்த இந்த அவையில் உட்கார்ந்து பண்ணதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவருக்கு என்னுடைய முதலுக்கு வணக்கம். இவர்கள் அவங்க என்னுடைய சக தோழி, வகுப்பு தோழி. அதனால அவங்க எனக்கு ரொம்ப நெடுங்காலமாகவே எனக்கு தெரியும். இவர்கள் இருவரும் ஐயாவின் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார்கள். சொன்ன மறு நிமிடமே அருமையான ஒரு விடயம். இதை நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணி ஒரு 2-3 நாட்களுக்குள் என்னுடைய முழு வீச்சையும் படித்து அதனுடைய விடயங்களுக்கு ஆழ்ந்து எனக்காக இவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். என்ன மீண்டும் இணைவோம். ஆய்வு கற்று ஸ்டாலின் ஐயா உண்மையிலேயே ரொம்ப அருமையா அதை செய்து ரொம்ப அழகாக இருந்தார். இயலுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு. சொன்னாரு, இயல் இல்லை என்றால் எங்கு இசை, இசை இல்லை என்றால் எங்கு நாடகம். என்ன இங்க நீங்க மேல பார்த்தீங்கன்னா இது நாடகம். இந்த பாடல்களை நடித்த மாணவிகள் தான் அவர்கள். இந்த பாடல்களை இசைத்து அதை நடித்த மாணவிகள் அவங்க தான். இயலுக்கு இசைக்கு ஐயா இங்கேயே கொஞ்சம் பாடி காமிச்சிட்டாரு. இது இல்லாமல் லலிதா அப்படின்னு சொல்லி ஒரு தான் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அதை யூடியூப்ல நான் ஏற்றிருக்கேன். ஆக இவர் 4வரும் இன்று அமைத்த ஒரு விடயத்தில் தோழி நாடகத்துக்கு ஒரு வீரமா ஒரு வசனம் ஒன்று என்ன சிவாஜியை பாரதி சொல்லுவாங்கல்ல, அவனுடைய அந்த வீச்சு, அந்த கவிதை முதல்ல அவங்க சொன்னாங்க, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த வீர வசனத்தை பெண்களுக்கு முதல்ல கொடுத்தது பாரதி. அந்த வீச்சை கொண்டு போய் என்னுடைய பாடல்களில் ஒன்றை எடுத்து அந்த உணர்வுபூர்வமாக தன்னுடைய நாட்டியத்தை, நாடகத்தன்மையை விளக்கி மிக சிறப்பாக எனக்கு ஒரு புகழை சேர்த்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கமலாதேவி சொல்லணும்னா நேற்று தான் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொன்னேன். மற்றவர்களுக்காக ஒரு 3 நாளாக சபை இருந்தது. இவங்களுக்கு நேற்று தான் இந்த விடயத்தை சொல்லி உன்னுடைய நிலை சார்ந்த ஒரு விஷயம், அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்க, நல்ல தீர ஆய்ந்து அவர்கள் பண்ண விஷயம் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் கூடியிருப்பார்கள். நேரம் 9 ஆயிடுச்சு.
சிவகல்யாணி கங்கா அவங்க ரொம்ப தூரத்தில் வந்திருக்காங்க. அம்மா அவங்க பேர் எனக்கு தெரியும். மகாலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய மற்றொரு தோழி, இவர்களும் என்னோட எம்ஏ படித்த நாங்கள்லாம் ஒன்றா எம்ஏ படித்தோம். ஏன்னா ஆனந்த ஜோதி முனைவர் எந்த கல்லூரி என்பதை நீங்களே சொல்லிடுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்போலோ கலைக்கல்லூரியில் அவங்க பேராசிரியராக இருக்காங்க. அப்புறம் பழனியாண்டவர். அவர் 2 பேரும் நல்லா படிச்சால பேராசிரியர் ஆயிட்டாங்க. இல்லைங்க, அதாவது சொல்லி பிடிக்கல. நீங்க ரொம்ப நல்லா படிச்சாலும் நூலாசிரியர். அது என்னமோ உண்மைதாங்க. ஆமா ஆமா, தெரியுது. என்னுடைய குடும்ப நண்பர்களாக, அதாவது நான் இப்போ கொஞ்சம் ஆன்மீகத்தை வந்து ஏறக்குறைய மடாதிபதிங்கிற ஒரு போஸ்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். அந்த சமயத்தில் இவங்க எல்லாரும் எனக்கு உறவுகள். பழனியாண்டவர், அசோக், ரவி, அம்மா பொன்னம்மாள், என்னுடைய இது 10 வருடங்களாக எனக்கு சமைத்து கொடுக்குறது முனியம்மா. அப்புறம் என் பொண்ணு, என் மனைவி பொண்ணுலாம் இருக்கும்போது அவங்கள ரொம்ப அருமையாக பார்த்து கொண்டதில் முனியம்மாவுடைய பங்கு மிக அதிகமான பங்கு. அப்புறம் குணா பழனியாண்டவர் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு என்ன சொல்கிறது, மகள். அந்த மகளுக்கும் மேலே அவளை வச்சிருந்தா கொஞ்சம் கூட தன்னுடைய எண்ணங்கள் சிறிதும் மாற்றம் இல்லாது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர். பேத்திமா வைஷிகா, இன்னொருத்தி உள்ள இருக்கா, அக்ஷிகான்னு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம், மிக்க நன்றி. அதே மாதிரி ஐயா தர்மராஜ் ஐயா என்னுடைய நண்பர். இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மற்றும் ஒரு ஹோட்டல் நிர்வாகியும் கூட. என்னுடைய உறவினர். ஆமாம், வீடியோ எடுத்தது ரவி. அவர் சொல்ல பார்த்து ரவி எனக்கு ரொம்ப உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நிறைவாக செவிக்கு உணவு மிக சிறப்பாக நாம் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டு ரசித்தோம். அருமையான உணவு இப்போ காத்துட்டு இருக்கு, சாப்பிடாம யாருமே போகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை பற்றி சொன்னார் இல்லையா, நாங்களாம் நூல் தயாரிக்கணும்னா தட்டச்சு பண்ண கொடுக்கணும். ஒரு பக்கத்துக்கு 30 ரூபாய் எது கேட்டாலும் கொடுத்து முடிச்சிருக்கிறது. இந்த புத்தகங்களை தட்டச்சு பண்ணுறது நான் கூட சொல்லுவேன், நேரம் வீணாட்டு முத்துங்க எங்கேயா கொடுத்து பண்ணுன்னா அவரே தான் உட்காந்து தட்டச்சு, அவரே தான் பிழை திருத்துவார், அவரு தான் ஓவியமும் வரையவர். அந்த அட்டையை வந்து எங்கேயுமே விட்டு இது யாரும் பண்றது. நூலாசிரியர்கள் நாங்கள் எங்கேயும் எழுதுவோம், அட்டைப்படம் ஒரு இடத்துல வடிவமைக்க கொடுப்போம். அப்ப அடுத்த பட்டிமன்றம் வந்து நூல் மெட்ரிக் காரணம் தட்டச்சு செய்ததா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். எந்த நேரமும் அவர் கணினியில உட்கார்ந்துருக்கிறதும் மிக அருமையான, அது ரொம்ப வியப்பா இருக்கும். எனக்கு கூட என்ன வேண்டும் அடியன் மல்லிகை கொடின்ற ஒரு கவிதை புத்தகத்துக்கு அவர் தான் தட்டச்சு பண்ணி கொடுத்தாரு. இரவெல்லாம் உட்காந்து தூங்காம பண்ணுவாங்க. அடுத்த நாள் திருநெல்வேலியில் அதை வெளியிடுற மல்லிகை கொடிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அதை முத்துதான் பண்ணி கொடுத்தாரு. தூங்க விடலை, சண்டைலாம் போட்டுக்கிட்டோம், பயங்கரமான சண்டை, வீடு அதிர்ற சத்தெல்லாம் நடந்துட்டு. இதை எனக்கு காலையில எடுத்துட்டு போகணும், நீ கூட தூங்க விட மாட்டேன். பிரிண்டிங் மிஷினால சத்தம் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அவருடைய அந்த உழைப்பு வந்து நிஜமாவே மலைக்கத்தக்கது. இந்த அத்தனை வடிவமைப்பு அவர் பண்ணலாம், தட்டச்சு பண்ணி திருத்தி அந்த புத்தகத்தை வடிவமைத்து. ஏதாவது சொல்றேன், இதெல்லாம் வந்து இன்னும் வெளிச்சத்துக்கு வரணும். தமிழ்நாடே அவரை புகழணும், ஒரு மடாதிபதி ஆகணும், எல்லாரும் அவரை தொட்டு வணங்கணும், அந்த ஆன்மீக வழிய இல்லையா. அதுதான் நம்ம எல்லாருடைய கனவும். கண்டிப்பா அவர் காஞ்சிபுரம் மடாதிபதி ஆகணும்ன்றத என்னுடைய வாழ்க்காவும் நான் சொல்றேன். அதுக்குமே நான் என்னோட எல்லாருடைய ஆசையோட அதுவும் நடக்கணும். நான் வணங்குற என் தந்தை பெயர் சொக்கலிங்கம், பொழியூர் கேசியர் தான் தெரியும், சிவன் பெயர் தான். அந்த சிவன், என் தாத்தா பேர் வேதாசல, அதுவும் ஒரு சிவனுடைய பெயர். அந்த வழியில நானுமே ஒரு சிவன் மகளா அதை நான் வந்து சிவன் முன்னாடி அதை வைக்கிறேன். நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து நன்றி சொல்றேன்.
ஐயாவுடைய முறையான நன்றி உரையா இறுதி அக்கா ஒரு பாடம் நல்ல பாடலா பாடுனா சிவன் பாடல் ஒரு நல்ல பாடலா ஐயா பாடுங்க. நீத்தல் விண்ணப்பம்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி பாடல குறிப்பிட்டாரு. முதல் பாடல் கடையவனே முதலும் கடைசியும் கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னோ உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம் பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்று உயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெப்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்று உயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே சிவா. இந்த ஒரு பாடல் ஏன் எடுத்து அப்படின்னா ஐயாவுடைய பெரிய தகப்பனார் தொண்டைமண்டலாதீனம் காஞ்சிபுரத்தில் 232வது குருமகா சன்னிதானம் அவர்களோட அவருடைய கடைசி காலத்தில் எங்களுக்கு அவரோட இணைந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. அப்போது ஐயாவோட திருப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவோட அறிமுகங்களுக்கு இருந்துச்சுங்க. ஆனால் அடுத்த மடாதிபதி வந்தாங்க, ஆனால் இப்போ அவர் இல்லை. ஆனால் அந்த 233வது குருமகா சன்னிதானத்துக்கு ஐயா வந்துட்டு பதவி பிரபலியே அந்த அறிவியல் உட்காரமோ அந்த ஒரு அருளாசிரியர் மக்களுக்கு அடுத்த தலைமுறைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தானோ என்னவோ தெரியல திருத்தொண்ட தொகையை எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்தாரு. தெல்லைவார் அந்தரத்தம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு சுந்தரருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை அவர் பாடி முடிக்கிறாரு. அது பாமரருக்கு புரியணும்னு சொல்லிட்டு அதையும் நம்பியாண்ட நம்பிகள் எடுத்து கொடுத்த திருத்தொந்தர் திருவந்தாதி அது அந்த ரெண்டுத்தையுமே வழிபாடுகளாக வச்சு தான் பெரிய புராணம்ன்ற கதை உருவானுச்சு. ஆனால் ஐயா செய்திருக்க ஒரு பெரிய வேலை என்னன்னா எதையுமே தொடலை. நாங்கள் போகிற பாதையில் போனாக்கா நல்ல வழி சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. யார்? எங்கள் அப்பா பாட்டன் முப்பாட்டனா திருஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் தான் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி 4 பேர் மட்டும் 63 பற்றியே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதின இந்த எழுத்துக்காகவும் இவர் எடுத்த அந்த முயற்சிக்காகவும் அடுத்த 233வது குருமகா சன்னிதானமாக இவர் அங்கே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் முதலும் கடைசியமான பாடல். ஏசினும் யான் உன்னை ஏத்தின் என் பிழைக்கே குடைந்து கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விட அந்த மாதிரி நான் எவ்வளோ பிழை செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இறங்கி வந்துரு, சிற்றுயிர்க்கு இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐயா வந்துட்டு சன்னிதானமாக வந்து உட்காரணும். அவருடைய பெரிய தகப்பனார் இருந்த அரியணையில் அவர் உட்கார்ந்து அந்த சபையை அலங்கரிக்கணும், அந்த ஒரு அரியணை அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு நான் எம்பெருமான்ட்டு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். திருவருள் நிறைஞ்சிருக்கும். சிவா என்னோட பிரிச்சுட்டோம். மறந்து போயிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்புறதால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. நன்றிங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி. சாப்பாடு